ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகாநதி சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம். ரொம்பவே டென்ஷனாகவே இருக்காங்க விஜய் வந்துட்டு. யாருமே உங்களை மாதிரி இருக்க மாட்டாங்க அத்தை. இவ்வளோ நாளாக காவேரி இல்லை இறந்துட்டா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவள் உயிரோடு இருக்கிறத பார்த்த உடனே நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க அத்தை, அவளை நான் தேடி வர்றது என்னோட பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சாரதா வந்து ரொம்பவே ஹாப்பியாகிறாங்க. குட்டி காவேரியை நீ உன்னை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம் பாட்டி, எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சாரதா அப்படின்றாங்க. உடனே நான் உங்களை சாரதான்னு கூப்பிட்டுமா பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. தாராளமாக கூப்பிடு, நீ இப்படி கூப்பிட மாட்டியா அப்படின்னு நான் எவ்வளோ நாள் ஏங்கி இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்துட்டு அம்முக்குட்டியை கட்டி பிடிச்சி கதறி அழுந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்த உடனேயே காவேரி வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகுறாங்க. என்னது இது, சம்மந்தமே இல்லாமல் அம்மா இந்த அளவுக்கு எமோஷ்னல் ஆகுறாங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. உடனேயே விஜய் வந்துட்டு போதும் விடுங்க அம்மோ, வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்றாங்க. சரிப்பா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜய் வந்துட்டு காவேரியை பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் கோயிலுக்கு வரேன்னு சொன்னீங்கல்ல, வரீங்களா போகலாம் அப்படின்றாங்க. இல்லை நான் வரல, நான் ஆட்டோவில் போய்க்கிறேன் அப்படின்றாங்க. உடனே சாரதா வந்துட்டு அதான் தம்பி கூப்பிட்றாரு இல்லை, போயிட்டு வாமா அப்படின்றாங்க. அது கேட்ட உடனே காவேரி ரொம்பவே அப்செட் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் சாரதா மேலே பயங்கர கோபத்தோடு இருக்காங்க. காவேரி வந்துட்டு எதுக்காக இப்போது இங்கே நின்றுட்டு இருக்க, சீக்கிரம்